1997 ரிலீஸ் ஆன ஃப்ளப்பர். நம்ம ஹீரோ ஒரு கோமாளி, ஆனா புதுசா கண்டுபிடிப்பதில் புத்திசாலி. ஏகப்பட்ட டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காரு. சயின்டிஸ்ட் வாத்தியாரா வேலை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. டிராயிங் கிளாஸ்ல போய் சயின்ஸ் கிளாஸ் எடுப்பாரு. அப்படி ஒரு ஞாபக மருதி நோயாளி. இவரோட காமெடி ஃப்ரெண்டும் இவர் கண்டுபிடிச்சதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவன் பேர் வாங்குறான். ஒரு பக்கம் இவரையும் ஒரு பொண்ணு காதலிக்கிறா. அவ கல்யாணத்துக்கும் ரெடி ஆகுறா. ஆனா இவரு கல்யாணத்துக்கு போகாம எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காரு. கல்யாணத்தையே மறந்துட்டாரு. ரப்பர் மாதிரி ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு. சாதனை படைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினி 2 முறை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியும் நம்ம ஹீரோ வரல. 3வது முறையும் ஏற்பாடு பண்ணி நம்ம ஹீரோ ஏமாத்திட்டாரேன்னு நம்ம ஹீரோயினி கொலை காண்டில் இருக்கா. நம்ம ஹீரோவும் இவகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா அவ இனிமே இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இவரை உதவி தள்ளிட்டு போயிட்டா. இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோவோட காமெடி ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினிய உஷார் பண்ணிட்டான்பா. நம்ம ஹீரோவும் காண்டாயிட்டாரு. அந்த ஃபிளப்பரை வச்சு காரை பறக்க விடுறாரு. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஃபிளப்பரை ஸ்போர்ட்ஸ் கேம்ல யூஸ் பண்ணி அவரோட டீமை ஜெயிக்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோ ஸ்போர்ட்ஸ் கேம்ல ஒரு பையனை ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. அந்த பையனோட டேடியான வில்லன் நம்ம ஹீரோவோட ஃபிளப்பரை திருடிக்கிட்டு போயிடுவான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வில்லன் கிட்ட இருந்து அந்த ஃபிளப்பரை கைப்பற்றினாரா இல்லையா, தன்னோட காதலியை கரம் பிடித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடின்னு அடிக்கும். சிஜி ஒர்க் ஓகே. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி ஓகே. ஐஎன்டிபி ரேட்டிங் 5.3, நம்ம ரேட்டிங் 5. ஃப்ளப்பர் மனிதர்களுக்கு இவன் கோமாளி, பெண்களுக்கு இவன் ஏமாளி, கற்று தருவதில் இவன் புத்திசாலி, ஆக மொத்தத்தில் இவன் ஞானி ஆனால் விஞ்ஞானி. 1990 தி அண்ட் ஃபார் ரெட் அக்டோபர். ரஷ்யா நீர்மூழ்கி கப்பலோட கேப்டன் நம்ம ஹீரோ நல்ல மாதிரி நடிச்சு கவர்மெண்ட்டையே ஏமாத்துறாரு. கவர்மெண்ட்டுக்கு தெரியாம அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலை தாக்க போறேன்னு போய் சொல்லி தன்னோட சோல்ஜர்ஸை ஏமாத்தி ரெட் அக்டோபர் நீர்மூழ்கி கப்பலை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா எல்லை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. கடலுக்கு அடியில் அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலும் போய்கிட்டு இருக்கு. ரேடார் மூலமா இவங்களை நோக்கி ஒரு ஷிப் வருது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பண்ண போற பிளான் தான் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவர் பண்ண போற வேலையை ஒரு அமெரிக்க ஏஜென்ட் கண்டுபிடிச்சிட்டான். உடனே இவனோட கவர்மெண்ட் எச்சரிக்கிறான். ஆனா யாருமே இதை காது கொடுத்து கூட கேட்கல. தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி ரெண்டுமே கேட்கும்படியாவும் ரசிக்கும்படியாவும் இருக்கு. பொறுமையை பெருமையா நினைக்கிற ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை பாருங்க. மத்தபடி யாரும் பார்க்காதீங்க. ஏன்னா படம் அந்த அளவுக்கு பொறுமையா போகும். ஐஎன்டிபி ரேட்டிங் 7.5, நம்ம ரேட்டிங் 6.4. தி அண்ட் ஃபார் ரெட் அக்டோபர். 1986 ஏலியன்ஸ். வேற்று கிரகத்தை ஆராய்ச்சி பண்ண ஒரு டீமை இழுத்துக்கிட்டு போன நம்ம ஹீரோயினி 57 வருடங்கள் கழிச்சு ஒரு கம்பெனி இவளை கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு நாளா நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு தூக்கி வாரி போடுது. இன்னொரு பக்கம் கம்பெனிக்காரங்க ஒரு மீட்டிங்கை ஒண்ணு போட்டு இவளை விசாரிக்கிறாங்க. இவளும் அந்த கிரகத்துல ஒரு ஏலியன் ஒண்ணு இருக்கு, அதுதான் எங்க டீமை கொன்னுடுச்சுன்னு இவ சொல்லியும் கம்பெனிக்காரங்க இதை நம்பல. இன்னொரு கிரகத்துல ஒரு வில்லேஜ் ஒண்ணு ஃபார்ம் பண்ணி அங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்களோட தொடர்பு கட் ஆயிடுச்சு. உடனே கம்பெனிக்காரங்க அங்க என்ன நடந்தது கண்டுபிடிக்க ஒரு டீமை அங்க அனுப்புறாங்க. கூடவே நம்ம ஹீரோயினும் ஈதுகிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் ஏலியனோட வலையில சிக்கி தப்பித்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஏலியன்களோட ராணி முட்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி அதுகிட்ட மாட்டிப்பா. அங்கிருந்து தப்பிக்க அதோட முட்டையை யூஸ் பண்ணா. திடீர்னு ராணிக்கே வேட்டு வைப்பா. அந்த சீனு வேற லெவலு. ஒரு சில இடங்களில் பல ட்விஸ்டை வச்சு அந்த பண்ணிட்டாங்க. சிஜி ஒர்க்ல ஏலியனை ஒரு மாதிரி காமிச்சு வாமிட்டு வர வைக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி வேற மாதிரி. ஐஎன்டிபி ரேட்டிங் 8.4, நம்ம ரேட்டிங் 7.4. ஏலியன்ஸ் 1995 அப்போலோ 13. நிலாவில் கால் வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி நானும் நிலாவில் கால் வைத்தே ஆக வேண்டும் என்று போராடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ டாம். என்னதான் நாசாவில் வேலை செய்தாலும் நிலாவுக்கு போக வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல. ஒரு நாள் நிலாவுக்கு போக வாய்ப்பு கிடைக்குது. இவரு கூட 2 பேர் ராக்கெட்ல டிராவல் பண்ணி நிலாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபியூல் டேங்க்ல உராவி ஏற்பட்டு ஒயர் கட் ஆகி தீ பத்திக்கிட்டு எரியுது. இதனால ஃபியூல் டேங்க்ல இருக்கிற பவர் குறையுது, ஆக்சிஜன் லெவலும் குறையுது. இந்த லெவலை வச்சுக்கிட்டு இவங்கள நிலவுக்கு போக முடியும், ஆனா பூமிக்கு வர முடியாது. எப்படி வந்தாலும் ராக்கெட்ல பவர் இல்லை. இதுக்கப்புறம் நிலவுக்கு போக போறாங்களா இல்ல பூமிக்கு எப்படி திரும்பி வர போறாங்கன்னு படத்தை முடிக்கிறாங்க. பொறுமையை பெருமையா நினைக்கிற ஆடியன்ஸால மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி ரெண்டுமே நல்லா இருக்கு. ஒரு தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஐஎன்டிபி ரேட்டிங் 7.7, நம்ம ரேட்டிங் 7.4. அப்போலோ 13 நம்பி